அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஒரு தலம். 5 பிரகாரங்களை உடையது. 7 நிலை ராஜகோபுரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தலம் எங்கே இருக்குது? மயிலாடுதுறைக்கும் சீர்காழிக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் வைத்தீஸ்வரன் கோயில் என்ற ஊரில் இந்த தலம் அமைந்துள்ளது. இந்த தலத்திற்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஏன் அந்த பெயர் வந்தது? வாருங்கள் பார்க்கலாம். புல் என்றால் பறவை, அதாவது ஜடாயு எனும் பறவை. ருக் என்றால் ரிக்வேதம். வேல் என்றால் முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது. ஆகவே பறவை, ரிக்வேதம், முருகன், சூரியன் ஆகியோர் வழிபட்டதால் இந்த தலம் புள்ளிருக்கு வேலூர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சமயம் இந்த ஆலயத்தில் உள்ள அந்த குளக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது குளத்தில் வாழ்ந்த தவளையை பாம்பு ஒன்று விழுங்க முயன்றது. அதை பார்த்த முனிவர் பாம்பும் தவளையும் இந்த ஆலயத்தில் உள்ள இந்த குளத்தில் வாழக்கூடாது என்று சாபமிட்டார். ஆகவே இந்த குளத்தில் பாம்புகள், தவளைகள் கிடையாது. இங்குள்ள இறைவனின் பெயர் வைத்தீஸ்வரன். இந்த பெயர் வர காரணம் என்ன? இந்த பெயர் வர காரணமானவர் செவ்வாய் பகவான். சிவபெருமான் தனது மனைவியை பிரிந்து யோக நிலையில் இருந்தார். அப்போது அவரது நெற்றியிலிருந்து வியர்வை துளி பூமியில் விழுந்தது. அதிலிருந்து ஒரு குழந்தை உருவானது. அந்த குழந்தையை எடுத்து மங்களன் என்று ஒரு பெயரை வைத்து பூமாதேவி வளர்த்து வந்தாள். குழந்தை வளர்ந்து சிவனை நோக்கி தவம் இருந்தது. தவநிலையில் இருக்கும்போது மங்களன் மீது தீப்பிழம்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அவருக்கு வெண் குஷ்டம் என்ற ஒரு நோய் வந்தது. அப்போது ஒரு அசரீரி கேட்டது. வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்குள்ள குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் நோய் தீரும் என்று அந்த அசரீரி கூறியது. அதன்படி அங்காரகன் எனும் செவ்வாய் இங்கு வந்து இங்குள்ள சித்தாமிர்த குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார். சிவனுடைய அம்சத்தில் உருவான அங்காரகனுடைய நோயை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி தைல பாத்திரத்தில் சஞ்சீவி வேர்களையும் வில்வ மரத்தடி மண்ணையும் கொண்டு வந்து இறைவன் ஈசனிடம் கொடுக்க அதை அங்காரகன் மீது இறைவன் பூசினார். உடனே அங்காரகனுடைய அந்த நோயானது முற்றிலும் குணமானது. அங்காரகனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் நவ கிரகங்களில் ஒருவராக நீ இருக்க கடவா என்று வரமளித்தார். இந்த தலத்தில் செவ்வாய் பகவானுக்கு என்று தனி சந்நிதி ஒன்று உள்ளது. இந்த கோயிலில் வைத்தியநாதரின் சந்நிதிக்கு பின்புறம் நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து பக்தர்களுடைய நோய்களையும் தோஷங்களையும் போக்கும் விதமாக காட்சியளிக்கின்றனர். இந்த தலத்தில் உள்ள கற்பக விநாயகர் பக்தர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தவரா இவர் காட்சியளிக்கிறாரு. இங்குள்ள முருகப்பெருமான் செல்வ முத்துக்குமரர் என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று இவருக்கு சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றது. இந்த தல இறைவி தையல் நாயகி அம்மன். இவரை நாம் வழிபடும் போது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது நீங்குவதாக இந்த தல வரலாறு கூறுகிறது. இப்போ நீங்கள் பார்ப்பது 63. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய சிறப்பு சந்நிதி தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதியை தான் பார்க்க இருக்கீங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. புள்ளிருக்கு வேலூர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோயில் அப்பர் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது. காளமேக புலவர், குமரகுருபரர், அருணகிரிநாதர், வடுகநாத தேசிகர் என பல்வேறு தேவர்களும் முனிவர்களும் இந்த ஆலய இறைவனையும் இறைவியையும் வழிபட்டுள்ளனர். பக்தர்கள் தங்களுடைய நோய்கள் தீர்வதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு உப்பு, மிளகு, சர்க்கரை போன்றவற்றை அந்த சித்தாமிர்த குளத்தில் கரைத்து தங்களுடைய வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர். இந்த வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலுடைய தல விருட்சமாக வேம்பு தான் விளங்குது. வேம்பு எவ்வளவு நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கே நன்றாக தெரியும். அதனால் இங்கே தல விருட்சமாக வேப்ப மரம் தான் விளங்குது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில்
இந்த ஆலயத்திற்கு அங்காரகனை வழிபட்டு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். தீராத நோய் தீர்க்கும் வைத்தியநாதரை வணங்கி நலம் பல பெறுவோம். நன்றி.